நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசு தேர்வுகள் இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த அரசு தேர்வுகள் இயக்கம் வெப்சைட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழ் மொழி இலக்கிய திறனறிவு தேர்வு அக்டோபர் 2024 செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒரு லிங்க் ஒன்று இருக்குது பாருங்கள். இந்த லிங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிக் பண்ணும்போது இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை 6 தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2024 செய்தி குறிப்புன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் பார்க்கலாம். பள்ளி மாணவ மாணவியர்கள் அறிவியல் கணிதம் சார்ந்த ஒலிம்பியாடு தேர்வுகளுக்கு பெருமளவில் தயாராகி பங்கு பெறுவதை போன்று தமிழ் மொழி இலக்கிய திறனை மாணவர்கள் மேம்படுத்திக் கொள்ளும் வகையில் தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடத்துகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2024-25 அதாவது இந்த கல்வி ஆண்டில் படிக்கிறதுக்கான தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு 19/10/2024 அன்று நடத்தப்பட உள்ளது. அதாவது 19/10னா அடுத்த மாதம் அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி எக்ஸாம் நடத்த போகிறாங்க. அந்த எக்ஸாம் நடத்துறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 மாணவர்களை வந்து தேர்வு செய்வாங்க. அதில் 1500 மாணவர்களில் 700 மாணவர்கள் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் அதாவது அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா 750 மாணவர்கள், இதர 750 மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மற்றும் தனியார் பள்ளிகளில் படிக்கிறவங்கள சேர்த்து மிச்சம் இருக்கிற 750 மாணவர்கள். அதுதான் எங்கே போட்டிருக்காங்க பாருங்க. 50% விழுக்காடு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்களும், மீதமுள்ள 50% விழுக்காட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளி மாணவர்கள் உள்ளிட்ட பிற தனியார் பள்ளி மாணவர்களும். இந்த 750 மாணவர்களையும் வந்து அரசு பள்ளி மாணவர்களும் வருவாங்க, பிரைவேட் மாணவர்களும் வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டத்தின் அடிப்படையில் கொள்கை வகையில் தேர்வு நடத்தப்படும். அனைத்து மாவட்டங்களிலும் தலைநகரங்களில் தேர்வு நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. இதுக்கான எக்ஸாம் எப்படி கேட்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துறாங்க பாருங்க. தமிழ்நாடு அரசுடைய 10ஆம் வகுப்பு தமிழ் பாட புத்தகத்தில் உள்ள பாடத்திட்டங்களின் அடிப்படையில் தான் இந்த கொள்கை வகை தேர்வு வந்து நடத்த போறாங்க. அதாவது என்ன, நீங்க 10ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற தமிழ் பாட புத்தகத்தில் இருக்கிற அந்த தமிழ் கொஸ்டின்ஸு தமிழ் பாடங்களை வந்து தெளிவாக படித்து வச்சுக்கோங்க. இதுக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நடத்தப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய மாவட்ட தலைநகரங்களில் இந்த எக்ஸாம் வந்து நடக்கும். நெக்ஸ்ட் 2024-25 கல்வியாண்டில் தமிழகத்தில் உள்ள அங்கீகாரம் பெற்ற அனைத்து வகை பள்ளிகளில் 11ஆம் வகுப்பு பயிலும் மெட்ரிக், சிபிஎஸ்இ, ஐசிஎஸ்இ உட்பட மாணவர்கள் 19/10/2024 சனிக்கிழமை அன்று நடைபெறவுள்ள தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அதாவது TNDGE அதாவது dge.tn.gov.in சொல்லிட்டு இந்த வெப்சைட் இருக்கு பாருங்க. இந்த வெப்சைட் குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இந்த இணையதளத்தின் மூலமா 5/9/2024 முதல் 19/9/2024 வரை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்துடன் தேர்வு கட்டண தொகை ₹50 சேர்த்து சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியரிடம் முதல்வரிடம் ஒப்படைக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. நீங்க எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்களோ அந்த ஸ்கூலுடைய தலைமை ஆசிரியர் அந்த ஸ்கூலுடைய HM தான் நீங்க இதை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா 19/9/2024. இன்னைக்கு 13ஆம் தேதி, 19ஆம் தேதிக்குள்ள நீங்க இதை போட்டணும். 19ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு ஆன்லைன்ல இந்த ஃபார்ம் கிடைக்கும். 19ஆம் தேதிக்குள்ள தான் நீங்க அப்ளையும் பண்ணி முடிச்சிடணும். ஓகே, இந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் அந்த ஃபார்ம் இருக்கும். இப்போ இந்த தான் அந்த ஃபார்ம். தமிழ் மொழி இலக்கிய திறனறி தேர்வு அக்டோபர் 2024 விண்ணப்ப படிவம். மேல்நிலை 1ஆம் ஆண்டு 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் எம்இஸ் நம்பர் கேட்பாங்க. உங்களுடைய அண்மையில் எடுக்கப்பட்ட புகைப்படம், இப்போ கிட்டத்தட்ட ரீசெண்டாக ஒரு 10 நாளைக்குள்ளார எடுத்த புகைப்படத்தை வச்சுக்கோங்க. உங்களுடைய எம்இஸ் நம்பரு, உங்களுடைய நேம், உங்களுடைய 10th மார்க் லிஸ்ட் இருக்கிற மாதிரி நேம் வந்து எழுதிக்கோங்க. பாலின மானா பெண்ணா, அதுக்கப்புறம் உங்களுடைய பிறந்த தேதி, வகுப்பு பொதுப்பிரிவு ஜெனரல் கேட்டகரியா, பட்டியலினத்தவர் அருந்ததியரா, பழங்குடியினரா, பிற்படுத்தப்பட்டோர் முஸ்லீம், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர். இதில் ஏதோ நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க. மாற்றுத்திறனாளியா, நீங்கள் உடலில் வந்து எதுவும் குறைபாடு இருந்ததுன்னா மாற்றுத்திறனாளின்னு சொல்லிட்டு டிக் பண்ணிக்கிட்டு கை காலில் குறைபாடா, செவித்திறன் குறைபாடா, பார்வை குறைபாடா, இல்லை மற்றவையான்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தந்தையின் பெயர், அவருடைய அலைபேசி எண் என்னவோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே பள்ளியின் முகவரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பள்ளியின் முகவரி, அடுத்தது மாணவர்களுடைய இருப்பிட முகவரி, அதுக்கப்புறம் மாணவரின் கையொப்பம், கீழே வந்து பார்த்தீங்கன்னா பெற்றோருடைய கையொப்பம் வந்து கேட்பாங்க. விண்ணப்பத்தில் தேர்வரால் கொடுக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் பள்ளி பதிவேடுகளில் சரிபார்க்கப்பட்டு உண்மையானவை என்று சான்றளிக்கப்படுகிறது. இது யார் கொடுப்பாங்க? உங்கள் ஸ்கூல் டீச்சர் தான் கொடுப்பாங்க. ஸோ அதனால் அவங்களுமே வந்து கீழே இதை கையெழுத்து போட்டு கொடுப்பாங்க. பூர்த்தி செய்யப்பட்டுள்ள விண்ணப்பங்களை சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமை ஆசிரியர் முதல்வர் இணையதளத்தில் பதிவேற்ற வேண்டும்.
அவங்க தான் வந்து இதை பதிவேற்றம் பண்ண முடியும். நீங்களே வந்து இதை ஆன்லைனில் பதிவேற்றம் பண்ண முடியாது. ஓகே நண்பர்களே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தில் உங்களுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய வழி. இப்படி விண்ணப்பிச்சு நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த 1500 பேரில் நீங்களும் ஒருத்தவங்களா வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1500 ரூபாய் தேர்வு செய்யப்பட்டு பள்ளிக்கல்வித்துறை வழியாக 1500 வீதம் 2 வருடங்களுக்கு வழங்கப்படும். அதாவது உங்களுக்கு 2 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபாய் ஒரு மாதமும் வந்து கொடுப்போம்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே நண்பர்களே, உங்களுடைய குழந்தைகளோ இல்லை நீங்களோ இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய பள்ளிகளில் வந்து பார்த்தீங்கன்னா இதை உங்களுடைய தலைமை ஆசிரியர் இல்லை வேறு ஏதாவது ஆசிரியர்கள் மூலிமா தொடர்பு கொண்டு நீங்கள் விண்ணப்பிக்குமாறு உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். மற்ற மாணவர்களுக்கு இதை வந்து தெரியப்படுத்துங்க. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.